வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ஜோஷுவா இமை போல் காக்க படத்தின் திரை விமர்சனம். ஜோஷுவா இமை போல் காக்க படத்தில் வருண், தில் ரேகா, மன்சூர் அலிகான், கிருஷ்ணா, டிடி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கார்த்திக் இசையமைத்திருக்கிறார். ஹாலிவுட் சண்டை அமைப்பாளர் யானிக் மற்றும் தினேஷ் ஆகியோர் சண்டை அமைத்திருக்கிறார்கள். SR கதிர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கௌதம் மேனன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். வருண் பெய்டு கில்லர், அதாவது யாரையாவது கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்காக பேரம் பேசி சம்பந்தப்பட்டவரை லாவகமாக போலீஸாருக்கு சாட்சி இல்லாமல் கொலை செய்வது தான் பெய்டு கில்லர். பெய்டு கில்லர் பணிபுரிகிறார் வருண். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவர். எந்த கோடீஸ்வரரையும் எந்த அரசியல்வாதியையும் கொல்லக்கூடிய திறமை படைத்தவர் வருண். அப்பேற்பட்டவர் தில் ரேகாவை காதலிக்கிறார். ஆனால் அவர் உண்மையை சொல்லிவிடுகிறார். நான் பெய்டு கில்லர், உன்னைய கொல்ல சொல்லி தான் என்கிட்ட பேரம் பேசுனாங்க, ஆனால் உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு, உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்கிறார். தில் ரேகா இப்படி சொன்ன பிறகு வருணை காதலிப்பாரா? தில் ரேகா வருணை வெறுக்கிறார். ஆனால் அவரை கொல்லுவதற்கு பல்வேறு முனையிலிருந்து பெய்டு ரவுடிஸ் வருகிறார்கள். ஆனாலும் தன்னை வெறுத்தாலும் தன்னுடைய காதலி தில் ரேகாவை காப்பாற்றுவதற்கு உயிரை பயணம் வைக்கிறார் வருண். இதுதான் கதை. கௌதம் மேனன் இதுவரைக்கும் காதல் கதைகளை படமாக்குவதில் பெயர் பெற்றவர். விண்ணை தாண்டி வருவாயா, காக்க காக்க உள்ளிட்ட பல படங்களை எழுதி இயக்கின மனதை கவர்ந்தவர் கௌதம் மேனன். ஆனால் அவர் ஆக்ஷன் பட டைரக்டர் ஆக வேண்டும் என்று விரும்பினாரோ என்னமோ தெரியவில்லை. படத்தில் ஒரு சின்ன கதையை, அதுவும் ஹாலிவுட் ஸ்டைலில் வச்சுக்கிட்டு சண்டை காட்சி அமைப்பாளர்களையே இயக்குநர்களாக கொண்டு படத்தை எடுத்துக்கிறார். படம் முழுக்க நெத்தியடி அதிரடி சண்டை காட்சிகள். அதாவது இதுவரை பிரபல நட்சத்திரங்கள் நடித்த படங்களை விட அதிகமான சண்டை காட்சிகள் இருக்கின்றன. இந்த சண்டை காட்சிகளை மிகவும் லாவகமாக அனாயாசமாக செய்கிறார் வருண். மிகச்சிறந்த ஆக்ஷன் ஹீரோ என்று சொன்னால் அது வருண், அது மிகையாகாது. ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு இப்போது வயதாகிவிட்டது. எனவே அவர் இப்போது பல படங்களில் வில்லனாக அடித்து கொண்டிருக்கிறார். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் விட்ட இடத்தை, அவருடைய காலியான இடத்தை நிச்சயமாக வருண் பூர்த்தி செய்வார். வாலிப்பான உடல், அழகான முகம், செக்கச்செவேலென நிறம் அனைத்தும் கொண்ட வருண் இந்த படத்தில் ஆக்ஷன் கிங்காக நம்முடைய மனதை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறார். தில் ரோகா, அந்த வடக்கத்திய முகம் அப்படியே இருக்கிறது. கவர்ச்சி காட்டுவதில் முன்னணியில் இருக்கிறார். இந்த படத்தில் பல கவர்ச்சி காட்சிகளை இணைத்திருக்கிறார் கௌதம் மேனன். அதாவது தன் மீது உள்ள காதல் காட்சிகளை இயக்கும் இயக்குனர் என்ற பெயரை தூக்கி எறிந்துவிட்டு சண்டை காட்சி இயக்குனர் என்பதை நிரூபிக்க இந்த படத்தை எடுத்திருக்கிறார் கௌதம் மேனன். கௌதம் மேனனை பொறுத்த வரைக்கும் அவர் படத்தை இயக்கியது மாதிரியே தெரியவில்லை. ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷும் வெளிநாட்டு ஸ்டண்ட் மாஸ்டரும் இணைந்து இயக்குனராக பணியாற்றி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இமைக்கும் நேரத்தில் சண்டை காட்சிகள் அடுக்கடுக்காக வந்து போகுதுன்னு படம் முழுக்க சண்டை காட்சிகள் தான். நேரில் உங்களுக்கு சண்டை காட்சி பிடிக்குமா? இந்த படம் 100க்கு 100 பிடிக்கும். படம் முழுக்க, அதுவும் மயிர்கூச்செறிய வைக்கும் சண்டை காட்சிகள். நம்ம வெளிநாட்டு படங்களில், ஹாலிவுட் படங்களிலே, ஆங்கில படங்களில் மட்டுமே பார்த்து ரசித்த அந்த சண்டை காட்சிகளை தமிழ் படத்திலும் என்னால் செய்ய முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் வருண். பல இடங்களில் அரை நிர்வாணமாக, அதாவது பேண்ட் மட்டும் போட்டு அட்டகாசமான உடம்பை காட்டி தன்னுடைய சண்டை காட்சி திறமையை நிரூபித்திருக்கிறார் வருண். படம் வருணுக்காகவே எடுக்கப்பட்டது போலவே தெரிகிறது. எனவே வருண் தன்னுடைய முழு திறமையும் இந்த படத்தில் கொட்டியிருக்கிறார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. வருண் தான் படம், படம் தான் வரும், அதில் சந்தேகமே இல்லை. கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணியிருக்காரா? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சத்தியமாக நம்ப மாட்டீங்க. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த சண்டை படத்தை அந்த சண்டைப்பட இயக்குநர்களால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா கதை இன்று அங்கங்கே கொஞ்சம் விட்டு விட்டாக இருக்குது. வசனமே கொஞ்சம் குறைவு தான். முழுக்க முழுக்க அந்த ஹீரோயினை கொல்வதற்கு ரவுடிகள் துரத்துகிறார்கள்.
அவர்களிடமிருந்து எப்படி அவரை மீட்கிறார் என்பது தான் கதை. அது வெளிநாட்டு நடிகர்களுடைய சண்டை என்றாலும் சரி, விமான நிலையத்திலே படமாக்கப்பட்ட சண்டை என்றாலும் சரி, வருண் தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை கொடிகட்டி பறக்க வச்சிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்திற்கு அப்புறம் வருணுக்கு ஆக்ஷன் படங்கள் நிறைய கிடைக்கும், சந்தேகமே இல்லை. இமை போல் காக்க என்று தலைப்பு வைத்திருக்கிறார். கதாநாயகி இமை போல் காக்கிறார் எதிரிகளிடமிருந்து. ஜோஷ்வா படத்தினுடைய கதாநாயகன் பெயர், வருணுடைய பெயர். ஜோஷ்வா இமை போல் காக்க, சண்டை பிரியர்களுக்கு சர்க்கரை பொங்கல். பைல்வான் பார்வையில் 100க்கு 45 மதிப்பெண்கள்.